அனைவருக்கும் வணக்கம். அறிவோம் ஆன்மீகம். லலிதா சகஸ்ரநாமத்தின் தொடர்ச்சி. இப்பொழுது அடுத்த சில வரிகளை பார்க்கலாம். பந்தின்யாதி சமன்விதா. இதுல என்ன சொல்றோம்னா, பந்தினி போன்ற மகாசக்திகளால் அம்பாள் சூழ்ந்து இருக்கக்கூடியவள். அதனால பந்தின்யாதி சமன்விதா அப்படின்னு சொல்றோம். தத்யன் ஆசக்த ஹிருதயா, அதாவது தத்யன்னம் அப்படின்னா தயிர் சாதம். அம்பாளுக்கு தயிர் சாதம் ரொம்ப பிடிக்கும். அதனால தத்யன் ஆசக்த ஹிருதயா அப்படின்னு சொல்றோம். காகினி ரூபதாரிணி அப்படிங்கிறோம். அதாவது அம்பாள் காகினி ரூபமாக நமக்கு காட்சி அளிக்கின்றாள். அதனால காகினி ரூபத்தை தரித்ததால் காகினி ரூபதாரிணி அப்படின்னு சொல்றோம். மூலாதாரம் புஜாரூடா, அதாவது அம்பாள் அந்த மூலாதாரத்தின் மையத்தில் வசிக்கின்றாள். அதனால மூலாதாரம் புஜாரூடா அப்படின்னு சொல்றோம். பஞ்சவக்த்ரா அப்படின்னு சொல்றோம். அதாவது 5 முகங்களை கொண்டவள். அதனால பஞ்சவக்த்ரா அப்படின்னு சொல்றோம். ஸ்திதி சம்ஸ்திதா அப்படிங்கிறோம். அதாவது எலும்பு வடிவமாக இருக்கக்கூடியவள். ஸ்திதினா எலும்பு, எலும்பு வடிவமாக இருக்கனால ஸ்திதி சம்ஸ்திதா அப்படின்னு சொல்றோம். அங்குசாதி பிரகரணா அப்படிங்கிறோம். அதாவது அங்குசம் போன்ற ஆயுதங்களை ஏந்தி இருக்கின்றாள். அதனால அங்குசாதி பிரகரணா அப்படின்னு சொல்றோம். வரதாதி நிஷேவிதா, அதாவது வரதா போன்ற மகாசக்திகளால் சூழ்ந்திருக்கக்கூடியவள். அதனால வரதாதி நிஷேவிதா அப்படின்னு சொல்றோம். முத்கௌதான சக்த சித்தா அப்படிங்கிறோம். அதாவது அம்பாளுக்கு அந்த பச்சை பயிரும் அரிசியும் ரொம்ப பிடிக்கும். அந்த பச்சை பயிறு கலந்த சாதம் அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்றதுனால அதை விரும்பி ஏற்கின்றாள். அதனால முத்கௌதான சக்தி சித்தா அப்படின்னு சொல்றோம். சாகின்யம்பா ஸ்வரூபிணி அப்படின்னு சொல்றோம். அதாவது சாகினி வடிவமாக இருக்கக்கூடியவள். அதனால சாகின்யம்பா ஸ்வரூபிணி அப்படின்னு சொல்றோம். மீண்டும் நாளை மற்ற வரிகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.